வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா பூரி ஜெகநாத் கோயிலில் இருக்க பொக்கிஷாரை திறக்கப்பட்டுச்சுங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒடிஷாவோட பூரி ஜெகநாத் கோயில். இந்த கோயிலுக்கு இந்திய அளவில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பெரிய பெருமை இருக்க தான் செய்யுது. அப்பேற்பட்ட இந்த கோயிலில் பொக்கிஷ அறைகள் இருக்குது. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பல விஷயங்களை பேசியிருந்தோம். அதே இந்த வீடியோ நீங்கள் போக போக பார்க்க தான் போகிறீங்க. இந்த பொக்கிஷாரையை திறக்கணும் அப்படின்ட்டு பல்லாண்டு காலமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போது அந்த பொக்கிஷாரை திறக்கப்பட்டிருக்கு. கசிஞ்ச தகவல் இல்லை மக்களே, அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி அதை திறந்துட்டாங்க. உள்ளே இருக்கிற அந்த கோல்டு இருக்குல்ல, அந்த வளங்கள்லாம் அதை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ஏன் திடுதிப்புன்னு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒடிஷாவில் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்களே, அவங்க சமீபத்தில் நடந்த தேர்தலோடு மூட்டை கட்டப்பட்டாங்க. பாஜக அங்கே ஆட்சியை பிடிச்சாங்க. தேர்தல் பரப்புரை அப்பவே பாஜக சொல்லிச்சு இந்த விஷயத்த, நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொக்கிஷாரையை திறக்கிறதுக்கு இயன்ற அளவுக்கு ஃபுல்லாக முயற்சி பண்ணணும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இப்போ திறந்து வச்சிட்டாங்க. எப்படி திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொக்கிஷாரை இருக்குல்ல, இதை திறக்கிறதுக்காகவே இண்டிபெண்ட்டாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டீமில் இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு கோயில் வாசல்லையே சில சடங்குகள் கண்டக்ட் பண்ணப்படுதுங்க. ஏன்னா என்னதான் பொக்கிஷாரை உள்ளே எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ டைமண்ட் இருக்குது, இந்த வேல்யூவேஷன் போகிறதுக்கு வரதா இருந்தாலும் போகிற இடம் அது கோயில். ஸோ சில சடங்குகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றில் அதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா பாம்பு பிடி வீரர்கள் இருக்காங்களே, இவங்களோட உதவி வரைக்கும் கோரப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பொக்கிஷாரை திறக்கிறதுக்காக இனிஷியேஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டைமில் உள்ளேருந்து சில இஸ்னாய்ஸ் வந்ததாகவும், உள்ளுக்குள்ளே பாம்புகள் இருக்கலாம், இந்த வெளியே இந்த ஜன்னல் ஓரமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துளைகள் வழியாக பாம்புகள் உள்ளே வந்திருக்கலான்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலையும் இதெல்லாம் திறந்துட்டா உலக ஆபத்து வந்துடும், அமானுஷனா உள்ளே இருக்கும்னு இது போல் சில கலக்கமும் அந்த நேரத்தில் ஏற்பட்டுருந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அறை திறக்கப்படாமல் இருந்ததா ஒரு கதை இருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாம்பு பிடி வீரர்களையும் இந்த முறை அழைக்கிறதுக்காக பேசியிருந்தாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? கரெக்டாக நண்பகல் 12 மணி வாக்கில் இந்த ரத்னபந்தர் இருக்குல்ல, இதுதான் ப்ராமினெண்ட்டு இந்த இடத்துல பொக்கிஷாரை விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதை திறந்து உள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீமு. கரெக்டாக 1:28 மணி வாக்கில் அந்த பொக்கிஷாரா இருக்குல்ல, அதை ஃபுல்லாக உள்ளே பார்த்துட்டு உள்ளே இருக்கிற பொருட்கள் சார்ந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஆமாம், உள்ளே அந்த கோல்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எந்த அளவுக்கு இருக்குது அதுதான் பெரிய கேள்வியே. இந்த நடந்த எல்லா விஷயங்களும் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வீடியோவாக ரெக்கார்டாக பண்ணிட்டாங்க. ஏன்னா பெரிய விஷயங்க இது, கிலோ கணக்கில் தங்கம், அவ்வளோ பெரிய பொக்கிஷன் உள்ளே இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்ப இது முக்கியமான ஒரு டேட்டா, இந்த வீடியோ டேட்டா அப்படின்றது. இந்த அறை திறக்கப்படும் போது அங்கே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷா உயர்நீதிமன்றத்தோட மேல்நாள் நீதிபதியான விஸ்வநாத், அவர் தான் லிட்டரலாக இந்த டீமுக்கு ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ஆலயத்தோட முதன்மை நிர்வாகியான அரவிந்தா பதஷி, அண்ட் அப்புறம் நம்ம இந்திய தொல்லியல் துறை இருக்குல்ல, இதோட கண்காணிப்பாளரான கருணாயர். இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்திங்கன்னா 12 பேருங்க. இந்த டீம் நினைக்கிறது தான் இந்த விஷயத்தில் நடக்கும். அப்பேற்பட்ட டீம் இது. ஸோ எல்லாம் முன் இருக்கையில் ஃபுல்லாக விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சா? சாயங்காலம் 5:20 மணி வாக்கில் அந்த பொக்கிஷ அறை இருக்குல்ல, அதில் இருந்து அந்த குழு வெளியேறிட்டாங்க. வெளியே வந்துட்டு செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போ என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொக்கிஷ அறைக்கு உள்ளே இருக்க வெளிப்புற அறை இருக்குல்ல, இதை திறந்து நாங்கள் பொக்கிஷங்களை எடுத்தோம், தொட்டு பார்த்தோன்ற முதற்கொண்டு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அதுக்கு நாங்கள் நகைகளை மாற்றிட்டோங்க. இந்த மைய அறை இருக்குல்ல, அதில் ஆக்சுவலாக 3 பூட்டுகள் இருக்கான், நல்லா பெரிய பூட்டுகள். அதுங்களுக்கான சாவி பொருந்தலையாம். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சாவி இருக்குது ஆனால் பொருந்தலைன்றாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பூட்டுகளையும் உடச்சிருக்காங்களாம். உடச்சி தான் உள்ளே இருக்க பொக்கிஷங்களை பார்த்துருக்காங்களாம். ஆனால் இந்த பொக்கிஷங்கள் இப்போ இடமாற்றம் செய்யப்படலை. இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்ட்ராங் ரூமுக்கு மாற்றினாங்கன்னு சொன்னேன், பட் இங்கே இருக்கிற பொக்கிஷங்கள் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. இன்னும் அவங்க ஸ்ட்ராங் ரூமுக்கு மாற்றலையா, ஆனால் கூடிய விரைவிலேயே அதையும் நாங்கள் ஸ்ட்ராங் ரூமுக்கு மாற்றிடுவோன்னு அந்த டீம் சொல்லியிருக்காங்க.
இதுக்குள்ள பாம்பு இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பல பேர் இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக அது போல உள்ள எதுவுமே இல்லையாங்க. லிட்டரலாக அவங்களே சொல்கிறாங்க போனவங்களே. அமானுஷ்யம் இது போல் உள்ளே போனால் உயிருக்கு ஆபத்தெல்லாம் எது ஏதோ சொன்னாங்க. அது போல் கூட எதுவுமே கிடையாதுங்க. ஹெல்த்தியாக தான் இருக்கும். உள்ளே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அரசு அனுமதிக்கிற பட்சத்தில் இந்த பொக்கிஷங்கள் இருக்குல்ல, இதை கணக்கிடுற பணியை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கணக்கிடுற பணி ஆரம்பிக்கலை. அதை ஆரம்பித்து முடிஞ்சால் தான் தெரியும் உள்ளே இருந்த பொக்கிஷங்களை அப்படியே இருக்கா இல்லைன்னா கை வச்சுருக்காங்கன்னு. சரிப்பா, இது எப்போ கடைசியாக கணக்கிட்டாங்க, ஆடிட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1978 வருஷம் மே 13 அப்புறம் ஜூலை 23 அதே 1978. இந்த டைமில் தான் கடைசியாக ஆடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்த வேல்யூவேஷன் எவ்வளோ தெரியுமா? ஒட்டு மொத்தமாக 454 கோல்டு ஐட்டம்ஸ் இருந்திருக்கு. இந்த செயின், கம்மல், மூக்குத்தி இது போல் வச்சுக்கோங்களேன். இதை தான் கோல்டு ஐட்டம்ஸ்னு சொல்கிறேன். இதோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 128.38 கிலோகிராம். தங்கம் கிலோகிராமில் சொல்கிறேன். ஒட்டு மொத்தமாக 293 சில்வர் ஐட்டம்ஸ் இருந்திருக்கான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 221.53 கிலோகிராம்ஸ். இது அப்படியே நம்ம அந்த சேம்பர் வைஸாக பிரித்து பார்ப்போம். உள்ள 2 சேம்பர் இருக்குல்ல, இன்னர் சேம்பர், அவுட்டர் சேம்பர். இல்லை இன்னர் சேம்பரில் மட்டுமே 367 கோல்டு ஐட்டம்ஸ். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 43.64 கிலோகிராம். இந்த இன்னர் சேம்பரில் இருக்க வெள்ளி பொருட்கள் பார்த்தீங்கன்னா 231ங்க. இதோட வெயிட்டு 148.78 கிலோகிராம். அவுட்டர் சேம்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 87 கோல்டு ஐட்டம்ஸ். இதோட வெயிட்டு 84.74 கிலோகிராம். சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 62. இதோட வெயிட்டு 73.64 கிலோகிராம்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னர் அவுட்டர் சேம்பராக நாம் அக்குமுலேட் பண்ணுறோம். இப்போ கேள்வியே என்னென்னா, இதெல்லாம் அப்படியே இருக்கா இல்லை 1 கிலோ 2 கிலோ 10 கிலோன்னு குறைஞ்சிருக்கா? அப்படி குறைஞ்சா இயற்கையாக குறையிறதுல வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா இதில் கடந்து வந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. கான்டென்ட் முடியல, நீங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் சாவியை காணோன்னு சொல்லி கலெக்டர் வரைக்கும் விஷயம் போயிட்டு என்னென்னவோ ஆச்சு. 1982 அண்ட் 1985 இந்த டைமில் 2 முறை இந்த இன்னர் சேம்பர் திறக்கப்பட்டிருக்கு. இல்லை என்ன நம்ம கவனிக்கணும்னா, இந்த திறக்கப்படும் போது நகைகள் தணிக்கை பண்ணப்படலை. ஆடிட் பண்ணால் தான் தெரியும் முன்னாடி இருந்தது இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ ஆடிட்டே அவங்க பண்ணல. என்ன தெரியுமா காரணம் சொல்லி திறந்தாங்க? சாமிக்கு நாம் எத்தனை காலத்துக்கு தான் பழைய நகைகளே போட்டுட்டு இருக்கிறது, புதுசாக நகையை போடுவோமே. ஸோ உள்ளேருந்து சில கிலோ கோல்டையும் சில கிலோ சில்வர் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இதை திறந்துருக்காங்க. ஸோ இதுதாங்க பெரிய மர்ம புள்ளியே. இந்த கணக்கெடுப்பு பண்ணி ஆரம்பிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னா கணக்கெடுக்கிற பண்ணி கரெக்டாக முடியணும். இந்த கோல்டெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்களே, அவங்கள பல பேரும் கோயில் நன்கொடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க வளங்களை கோயிலுக்கு பெருசாக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது போல் பல பெரிய பெரிய ஆட்களும் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 3ஆம் அனங்க பீமா தேவ் இருக்கார்ல, இவர் கிட்டத்தட்ட 250 கிலோகிராமுக்கு மேலே தங்கத்தை இந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேரும் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னா கஜபதி கபிலேந்திர தேவ், இவரும் டொனேட் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலுக்குள்ளே பொக்கிஷார அதோ பாதாள அறைக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ம மைண்ட் டைரெக்டாக சவுத்தில் கனெக்ட் ஆகும். பத்மநாப சுவாமி கோயில் இருக்குல்ல நம்ம கேரளாவில், அங்கே கனெக்ட் ஆகும். இந்த கோயிலோட பொக்கிஷாரி திறக்கப்பட்டு அப்போ வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த கோல்டு இது போல் நகைகள்லாம் இருக்குல்ல, இதோட வேர்த்து 1.2 லட்சம் கோடி ரூபாய். ஒரு கோயிலுக்குள்ளே இந்த பொக்கிஷாரி சார்ந்து இவ்வளோ வேர்த்துக்கு வளங்கள் கிடச்சிது. இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இன்னொரு அறை திறக்கவே படலை. அதுவும் கிட்டத்தட்ட பூரி ஜெகநாத் கோயில் மாதிரி தான் சொல்லப்பட்டுருக்கு.
அதை வந்து பாம்புகள் பாதுகாக்குது, திறந்த உலக அழிவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்தார திறக்கப்படலை. ஆனால் பத்மநாப சுவாமி கோயில் டச்சில் இருக்க இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட அந்த பொக்கிஷாரை திறக்கப்பட்டுருச்சு. இந்த பத்மநாப சுவாமி கோயிலோட பொக்கிஷாரை கூட ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம்லாம் திறக்கப்படலைங்க. மைல்டாக தான் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே அடிக்கடி திறந்து மூடுற இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட பொக்கிஷாரை இருக்குல்ல, அதில் தான் 1008 பிரச்சனை. இப்போ ஒரு தொகுப்பை பார்க்க போகிறீங்க மக்களே. இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட பொக்கிஷாரை இப்போ திறக்கப்பட்டிருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த சாவி மிஸ்ஸிங்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், சில பேர் உள்ள கையாடல் பண்ணியிருக்கலாம்னு ஒரு கருத்து நிலவுலதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இந்த தொகுப்பில் முழுமையாக பாருங்கள். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட, அதுவும் கலிங்க கட்டடக்கலை இருக்குல்ல, இதில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட கீழ்ப்பகுதியில் சுரங்கங்களை அமைச்சு அங்கே தான் 2 சேம்பர்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சருக்கு பேரும் ரத்ன பந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொக்கிஷாரைகளுக்கு ஜென்ரலாக அவங்க சொல்கிற பேர். இந்த 2 சேம்பர்ஸில் ஒரு சேம்பருக்கும் 3 அறைகள், 3 ரூம்ஸ் இருக்கும். வெளிப்புறத்தில் இருக்க சேம்பரில் 3 ரூம்ஸும், உட்புறத்தில் இருக்க சேம்பர்ஸில் 3 ரூம்ஸும். இந்த வெளியில் இருக்க சேம்பர் இருக்குல்ல, அவுட்டர் சேம்பரு, இதில் இருக்கிற 3 அறைகள்லையும் முக்கடவுள்களோட ஆபரணங்கள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக பூட்டி வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இந்த 3 அறைகளுக்கும் 3 சாவிகள் தனித்தனியாக இருக்குது. திருவிழா நேரத்தில் அப்போ மட்டும்தான் இந்த வெளிப்புற சேம்பர், அந்த 3 அறைகளும் திறக்கப்பட்டு சுவாமியோட நகைகள் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கொண்டு வந்து சிலைகள் மேலே சாத்துவாங்களாம். இதுக்கு பிற்பாடு அந்த நகைகள் எல்லாமே சரியாக கணக்கு பார்க்கப்பட்டு இந்த 3 அறைகள்லையும் உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துருவாங்க. முதலாம் சாவி இருக்குல்ல, இந்த 3 அறைகளில் இருக்க ஒரு ரூமோட சாவி, இது பூரி நிலத்தோட அரசர் கஜபதி மகாராஜா இருக்கார்ல, அவரோட குடும்பம் தான் வழி வழியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது சாவியை கவர்மெண்ட் தரப்பில் நியமிக்கப்பட்டிருக்க கோயில் நிர்வாகம் வச்சுருக்காங்க. 3வது சாவியை இந்த கோயிலோட ட்ரெஷரர் இருப்பார்ல, கருவூல அலுவலர், அவர் வச்சிருப்பார். வெளியே இருக்கிறது சேம்பர்ஸில் இருக்கிறது எல்லாமே கடவுள் சிலைகளுக்கு அணிவிக்கப்படுற நகைகள். ஆனால் உட்புற சேம்பரில் தான் முக்கியமான விஷயங்களே இருக்கான். இந்த பூரி ஜெகநாத் கோயிலை பரம்பரையாக நிர்வகிக்கிறாங்க சில குடும்பத்தினர். அதில் ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை சேர்ந்து ஒரு நிர்வாகி பேன்னு சொல்லியிருக்கா. அப்படி ரத்ன பந்தரை திறக்கிறது சரியான முடிவாக இருக்காது. எதோ அந்த சேம்பர் இருக்குல்ல, அதான் சொல்கிறா. அப்படி கடவுளோட கோபத்துக்கு அது யார் திறக்கிறாங்களோ அவங்க ஆளாவாங்க. உலக அழிவை நாமளே ஆரம்பித்து வச்சுட்டா மாதிரி அது ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோ, கதவை திறந்தா உலக அழிவா? இதெல்லாம் சுத்தம் மித்தா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே உங்கள் கையில் எடுக்கிற முடிவு தான் மக்களே. நடக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு சைடு அதில் எடுத்துக்கலாம். ரைட்டு. கடந்த 2018ஆம் வருஷம் ஏப்ரல் மாதம் என்ன ஆகுது, இந்த பூரியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு கலெக்டருங்க, மாவட்ட ஆட்சியர், அவர்கிட்ட இந்த சேம்பர் சாவி இருக்குல்ல, சர்ச்சைக்குரிய அந்த சேம்பர் சாவி அது போகுது. கடைசியில் அந்த நபர் என்ன சொல்லிட்டாப்புல, இந்த ரத்னபந்தர் சேம்பரோட சாவியை மிஸ் பண்ணிட்டோம், எங்கே தேடியும் அந்த சாவி கிடைக்கல, மாயமாயிடுச்சுன்னு இவர் ஒரு பக்கம் குண்டு தூக்கி போட்டார். எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனம். ஆண்டுகிட்டு இருக்க அரசை, மாநில அரசை, நீங்களே நகையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக காசு பார்த்துட்டு இப்போ என்ன சாவி காரணம் கதை விடுறீங்களான்னு பயங்கரமாக வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் பெருசாக போச்சு. இதெல்லாம் நடந்துட்டு வந்த அதே நேரம் கரெக்டாக 2021ஆவது வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த RTI இருக்குல்ல, தகவல் அறியும் உரிமை சட்டம், இதை பயன்படுத்தி இந்த சாவியை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுச்சுங்க அரசுகிட்ட இருந்து. அப்போ அந்த RTI மூலமாக கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, 1970 இருந்து இந்த ரத்னபந்தரோட சாவி காணாமல் தான் போயிடுச்சு அப்படின்னு பதில் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த பதில் அமைஞ்சிருச்சு. ஏன்னா 1985 இவங்க திரும்பவும் இந்த ரூமை திறந்துருக்காங்க போல இருக்கு. அப்போ உள்ள ஏதோ நகையை இவங்க ஆட்டையை போட்டிருக்கலாம். இதை மறைக்கிறதுக்கு தான் உலக அழிவாது இதுன்னு கதை சொல்கிறாங்கன்னு பெரிய சந்தேகம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். உலக அழிவுன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் எதுவும் வரல. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், நகையில் எவனும் கை வைக்காமல் இருந்திருக்கணும். அப்படி கையை மட்டும் வச்சுருந்தாங்கன்னா இது இந்தியா லெவலில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க ஒரு களங்கமாக தான் பார்க்கப்படும். சாமி நகையிலே நீ கை வைக்கிற அப்படின்னா வேறு என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. மக்களை இந்த 2 விஷயங்கள் சார்ந்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.